ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீச்சில் என்னெல்லாம் செய்கிறோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸில் வரும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நானும் தன்ஷி ஸ்வேதா 3 பேருமே சீக்கிரம் வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காரில் என்னோடய ரிலேட்டிவ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்தாங்க. அக்கா பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் தாங்க வந்திருந்தோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தாங்க பஞ்சர் ஆகிடுச்சு. பரவாயில்லைங்க, அவங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னிலாம் வச்சுருக்காங்க. அதனால் பிரச்சனை இல்லை. ஸ்டெப்னி வந்து நம்ம கடலில் விளையாண்டுட்டு வரத்துக்குள்ளே அவங்க மாற்றி ரெடியாக வச்சுருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பசங்களை பீச்சுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி போன வீடியோஸில் கொடுத்துருந்தேன். தர்ஷனுடைய பர்த்டே அன்னைக்கு வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ண போகிறோன்னு சொல்லி போன வீடியோஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோஸோடைய கண்டினியூஸ் வீடியோஸ் தாங்க இந்த வீடியோ. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் போஸ்ட் பண்ண முடிஞ்சது. எனக்கு கொஞ்சம் ஒர்க் நிறையா இருந்ததுனால என்னால் எடிட்டிங் பண்ண முடியலைங்க. நாங்கள் எல்லோரும் சீக்கிரம் கடலுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கா பின்னாடி வந்துகிட்டே இருக்கிறாங்க. சரி வாங்க நம்ம எல்லோரும் போயிட்டு கடலை ஒரு சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் போயிட்டு எல்லாம் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் எல்லாருமே கடலை நோக்கி போயிட்டுருக்கோம். கடல் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் அலை அடிச்சுட்டு சூப்பராக இருந்துச்சு. பசங்களும் பார்த்திங்கன்னா துள்ளி குதிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பீச் பக்கம்லாம் போயிட்டுருக்காங்க. அடிக்கடிலாம் இந்த பீச் பக்கம் போனது கிடையாது. நான் ஒரு டைம் சாமியார்பேட்டை பீச்சுக்கு போயிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொடியம்பாளையம் பீச்சுக்கு 2 டைம் போயிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரிய 2 ஆமை பார்த்தீங்கன்னா இறந்து கிடந்துச்சுங்க. இவ்வளோ பெரிய ஆமையை நான் இப்போ தான் பார்க்குறேன். வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா சைஸ் இருக்குது. ரித்திஷ் பார்த்தீங்கன்னா மண்ணில் பேர் எழுதி விளையாடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் எது வேணால் பண்ணுங்கள், ட்ரெஸ்ஸை நினச்சிக்காதீங்க. சாப்பிட்டுட்டு ஒரே வழியாக குளிச்சிக்கலாம். ஏன்னா மதியம் ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈரத்தோடு போக முடியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இருங்க, காலை மட்டும் நினச்சிக்கிட்டு விளையாடுங்க அப்படின்னு பசங்கக்கிட்ட சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவங்களும் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. எங்களை விடுங்க, சீக்கிரம் நாங்கள் தண்ணியில் விழுந்து விளையாடணுங்கிற ஆர்வ கோளாறில் இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா ரெடியாக நிற்கிறாங்க. பட் நான் விடலைங்க. சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பசங்களை விளையாட வைக்கும்போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஈரத்தோடு வந்து நின்று சாப்பிடும்போது ஃபீவர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பிள்ளைங்கள்ட்ட சொல்லி ட்ரெஸ்லாம் நினைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் பார்த்திங்கன்னா அவங்களும் கால்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தன்ஷி வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கடலில் வந்து நான் குளிக்க அலோவ் பண்ணலையா. ஏன்னு பார்த்தீங்கன்னா பாப்பா கால் முட்டியில் காயம் இருக்குங்க. இந்த உப்பு தண்ணி பட்டுருச்சுன்னா இன்னும் காயம் பெருசாகிடும், பாப்பாவால் நடக்க முடியாது. அதனால் வேணாம்மா, கால் மட்டும் நினச்சிட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு என்னங்க கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு பாப்பா பார்த்திங்கன்னா அழுதுகிட்டு கோச்சிக்கிட்டு போயிட்டுருக்கா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் தண்ணியில் நின்று காலை நினச்சிட்டு சூப்பராக கடலை ரசிச்சுட்டு நிற்கிறோம். அக்காவும் பார்த்திங்கன்னா இப்போ வந்துகிட்டே இருக்கிறாங்க. சீக்கிரம் போயிட்டு சாப்பிட வச்சுட்டு பசங்க யார் யார் குளிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் குளிக்க வச்சிடலான்ட்டு இப்போ நாங்கள் கடல்லேருந்து இப்போ நாங்கள் கரைக்கு போயிட்டுருக்கோங்க. கொடியம்பாளையம் பீச்சில் பார்த்திங்கன்னா மணலை பாருங்கள், ஒயிட் கலர் இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட் கலராக இருக்குங்க. அந்த மணலை பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அக்காவும் வந்துட்டாங்க. சரி எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு அவங்கள ட்ரெஸ் மாற்றி குளிக்கிறதுக்கான ட்ரெஸ் போட்டு பசங்களை கூட்டிகிட்டு போகலான்ட்டு இப்போ சாப்பிட்றதுக்காக வீட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னா தண்ணி, சாப்பாடு, அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட்றதுக்காக ஒரு ஷீட் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் பிளேட் எடுத்து கொடுத்தாச்சுங்க. சாப்பாடும் பார்த்தீங்கன்னா பரிமாற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவும் அக்காவும் தாங்க சாப்பாடு வந்து பரிமாறிட்டு இருந்தாங்க. சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் ரைஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65, ஃபிஷ் ஃப்ரை. நீங்கள் ஆல்ரெடி வீட்லேயே பார்த்துருப்பீங்க எப்படிலாம் பேக்கிங் வந்து பண்ணியிருந்தோன்னு சாப்பாடு போன வீடியோஸ்லேயே நான் கொடுத்துருந்தேன். இப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இப்போ சாப்பாடெலாம் போட்டு கொடுத்து சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா கடலில் உட்காந்து சூப்பராக நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்ருக்கோங்க. இது வந்து லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நாள் தான் சொல்லலாம். வேறு லெவல் சாப்பாடு வேறு. நெக்ஸ்ட்டு எனக்கு ஒரு பிளேட் எடுங்க, நான் சீக்கிரம் போய் சாப்பிட்ணுன்னு சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் 65, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் ரைஸு, சிக்கன் குழம்புங்க, எல்லாத்தையும் வேறு லெவலில் வச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வெஜ்ஜு பிரியாணிங்க. இது எல்லாமே இன்றைக்கி ஒரு பொடி எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா கடல் பீச் ஓரத்தில் உட்காந்து நம்ம சாப்பிட்றோம். ஆக்சுவலி நம்ம கடல் பக்கத்துலேயே போய் உட்காந்து சாப்பிட்லாம். பட் அங்கே பார்த்திங்கன்னா மணல் அதிகமாக இருக்குது. நம்ம பிள்ளைங்களாம் அங்கே கூட்டிகிட்டு போய் சாப்பிட வச்சோம்னா சாப்பாடும் மணலும் சேர்ந்து ஒன்றா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இங்கே சேஃபான தார் ரோட்லேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கே போயிட்டு குளிச்சுட்டு கடலில் நீங்கள் கொஞ்சம் நேரம் நல்லா ஜாலியாக விளையாடலாம் அப்படின்ட்டு நாங்கள் இங்கேயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பசங்க இல்லைன்னா பெரியவங்களாக இருந்தால் மேனேஜ் பண்ணி நம்ம வந்து அந்த கடல் ஓரத்தில் உட்காந்து சாப்பிட்லாம். குழந்தைங்கள அங்கே கூட்டிகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா மண்ணெலாம் நம்ம ஃபேஸில் வாரி விட்டு வேறு லெவலில் ஆக்கிடுவாங்க. அதனால் இங்கேயே பார்த்திங்கன்னா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு குளிக்கிறதுக்கு மட்டும் நம்ம கடலுக்கு போக போகிறோங்க. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் வேறு லெவலில் சாப்பிட்டுட்ருக்கோம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஓவர்வியூ நம்ம பசங்களாம் ட்ரெஸ்ஸை வந்து மாற்றிட்டாங்க. ஏன்னா கடலில்
சூப்பராக பார்த்தீங்கன்னா குளிக்க போகிறாங்க. அதுக்காக எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. நீங்களும் பீச்சில் வந்து இந்த மாதிரி நான்வெஜ்ஜி சமைச்சு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. யார் யார் இப்படி பீச்சில் போயிட்டு நான்வெஜ்ஜு சமைச்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடலில் போய் வேறு லெவல் குளியல் தாங்க போட போகிறாங்க. நீங்களே பாருங்கள், ஃபைனலாக எல்லாம் சாப்பிட்டுட்டு குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ விளையாடுறதுக்கும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பெரியவங்க எல்லாமே இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வீடியோக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு தெரியும். A few minutes later. ரித்திஷ் என்ன செய்கிறா? சரி சரி, அணை கட்டு, வாய்க்கா பறிச்சு அணை கட்டு. தர்ஷ நீ என்ன செய்கிற? இது என்னதா? லாலிபாப்பா? சரி சரி. அதெல்லாம் எடுக்காதீங்க, அதில் நண்டு இருக்கும், கடிச்சிரும்.
உள்ள போக கூடாது. போ ஆயா கூப்பிடு போ. நண்டு தான் எப்படி சொல்றீங்க? நண்டுமா? இது உள்ள கால் இருக்கு, நண்டு காலு. A few minutes later. வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க பசங்க எந்த அளவு கடலில் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு. ஆனால் தர்ஷன் பார்த்தீங்கன்னா வர முடியாதுன்னு சொல்லிட்டு செம்மையாக அழுதுட்டான். நானும் அப்படி இப்படி எப்படியே இட்டுட்டு வந்துட்டேங்க. இட்டுட்டு வந்து இப்போ இங்கே ஒரு குட்டி கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் ஒரு அடிக்கிற பைப் இருந்துச்சுங்க. அதில் கூட்டிகிட்டு வந்து பசங்களை நல்லா தண்ணி வச்சு கழுவி இப்போ அந்த மண்ணெலாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி போட்டுட்டு போன ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா சூப்பராக வேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அக்காவுடைய ஃப்ரெண்ட்ஸு பசங்க எல்லாமே குளிச்சிட்ருக்காங்க. நம்ம பசங்களுக்கு ஃபீவர் உடனே வந்துருங்கிறதுனால நான் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா கடலை விட்டு வெளியில் இட்டுட்டு வந்துட்டேன். இங்கேருந்து இப்போ சூப்பராக பசங்களை ரெடி பண்ணி இப்போ திரும்பி கடலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். தன்ஷியும் தர்ஷனும் பார்த்தீங்கன்னா இப்போ குளிப்பாட்டி கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் அக்காவும் அக்காவுடைய ஃப்ரெண்ட்ஸு குழந்தைங்க அவங்களாம் போயிட்டு அந்த பைப்பில் திரும்பி குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா இப்போ உப்பு தண்ணியில் கடல் தண்ணியில் குளித்ததுனால அந்த உப்பு பார்த்திங்கன்னா ஃபேஸ் தலை எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த மணல் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும்.
அது கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அரிக்க ஆரம்பிச்சிருங்க நம்ம உடம்ப. அதனால நம்ம குழந்தைங்கள குளிப்பாட்டி விடுறது ரொம்ப சேஃபு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய தம்பி பார்த்தீங்கன்னா கடலை விட்டு நான் வரவே மாட்டேன், இங்கே தான் குளிச்சிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்ப நேரம் கடலே இருந்தான். எல்லாரும் பார்த்தீங்கன்னா கரையேறி போயிட்டு இருந்தாங்க, இவன் மட்டும் வரவே இல்லைங்க. நானும் எப்படியே பார்த்தீங்கன்னா தம்பியை கடலை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு கிளம்ப வேண்டியதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடலில் வந்து ஏதோ ஒன்று பிடிச்சி வச்சுருந்தாங்க. அது உள்ளே பார்த்தீங்கன்னா நண்டு கால் மாதிரி கொடுக்கா இருக்குங்க. அது என்னன்னு தெரியல. நாங்கள் அதை அப்படியே பார்த்துட்டு கடல்லேருந்து வெளியில் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றா அசம்பிள் ஆயாச்சு. யார் யார் குளிக்கணுமோ எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பைப்புக்கு போயிட்டு குளித்து எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டாங்க. குழந்தைங்க மட்டும்தாங்க, பெரியவங்கலாம் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தர்ஷனுடைய பிறந்த நாளுங்கிறதுனால தர்ஷனுக்கு கேக்கு ஒன்று வாங்கியிருந்தாங்க. அந்த கேக்கு அக்கா தான் வாங்கியிருந்தாங்க. கடல்லே நம்ம வச்சு கேக்கு வெட்ட போகிறோம் அப்படிங்கிறதுனால ஒரு கேக் ஒன்று வாங்கிட்டு வந்து இப்போ தர்ஷன் பிறந்த நாளுக்கு காலையிலே நம்ம வீட்டில் ஒரு கேக் வெட்டிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கடலில் ஒரு கேக் வெட்டுறோங்க. வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். தர்ஷனுக்கு 2 லக்குங்க. அவன் பிறந்தது நியூ இயர் அன்னைக்கு, வருஷ பொறுப்பும் அன்றைக்கி வந்ததுனால தர்ஷனுக்கு 2 செலிப்ரேஷன் வந்து வேறு லெவலில் பண்ணியாச்சு. ஸோ எல்லாருமே இப்போ கிளாப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபைனலாக தம்பி இப்போ கேக் வெட்டுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டான். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரிலேட்டிவ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா தம்பியோட பிறந்த நாளுக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. விஷ் பண்ணியிருந்த எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தர்ஷன் கேக்லாம் வெட்டி ஃபஸ்ட்டே அம்மாவுக்கு தாங்க கொடுத்தான். ஃபஸ்ட்டு எனக்கு ஊட்டி விட்டுட்டு அப்புறம் தம்பிக்கு கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கேக் வெட்டி தம்பியாக பார்த்தீங்கன்னா ஊட்டி விட்டுட்டு இருந்தான். வேறு லெவலில் பீச்சில் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு கேக் வெட்டியாச்சுங்க. வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு, தம்பியோட பிறந்தநாள் செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. இப்போ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கேக் கட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கேக்கும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இந்த மாதிரி பீச்சில் கேக் வெட்டி சாப்பிட்ட அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கேக்லாம் வெட்டி சாப்பிட்டுட்டு ஈவினிங் டைம் போல் பாருங்கள் ஒரு ஓவர் வியூ. ஈவினிங் டைமில் பீச் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கொடியம்பாளையம் பீச்சுங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. கூட்டமும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் நிறைய 2 வீலர்ஸ் கார் எல்லாமே பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கேக்லாம் வேறு லெவலில் வெட்டி சாப்பிட்டு க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. ஆதி தான் ஃபைனலாக கேக்கு வந்து சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு நம்ம மதியமே எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்ருந்தோம். அந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீதி இருந்துச்சு. சரி யார் யாருக்கு பசிக்குதோ அவங்க எல்லாம் சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பிளேட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டு கொடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இருந்த சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா அவங்க அந்த அளவு பார்த்தீங்கன்னா கடலில் வந்து குளிச்சிருக்கிறாங்க வேறு லெவலில். அதிலே அவங்களுக்கு பசி எடுக்கவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஆதி, தன்ஷி, அதுக்கப்புறம் ஸ்வேதா, ரித்திஷ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னையும் சாப்பிட்றியான்னு கேட்டாங்க. எனக்கு பசிக்கலைங்க, அதனால் வேணான்னு சொல்லிட்டேன். ஸ்வேதா, அதுக்கப்புறம் ஆதி, தன்ஷி எல்லாரும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நானும் போயிட்டு நமக்கு எப்போவுமே சாப்பாடு தாங்க முக்கியங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம பசங்க சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. சரி ஓகேன்ட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்க அம்மான்னு பார்த்துருந்தாங்க. அவங்க எடுத்துகிட்டு வந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பையில் எடுத்து வச்சு காரில் எடுத்து வைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எல்லோரும் சாப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் எல்லாம் காரில் ஏறி போக வேண்டியதான். இப்போ எல்லாரையும் பார்த்தீங்கன்னா காரில் போகிறவங்க எல்லாத்தையும் காரில் ஏற்றி விட்டாச்சு. 2 வீலரில் வர வேண்டியவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா 2 வீலருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா காரில் வந்து ஃபேஸ் இல்லைங்க. அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா, ரித்திஷ், தர்ஷன் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா காரில் வந்து நம்ம ஏற்றி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வண்டியை எடுத்துகிட்டு நம்மளும் பின்னாடியே கிளம்பி போயிடணுங்க. இதுக்கப்புறம் பீச்சுக்கு எப்போ வருவோம்லாம் தெரியாது. வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா நியூ இயரும் தர்ஷனுடைய பிறந்த நாளும் செலிப்ரேட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் வியூ பார்த்துக்கங்க. பீச்லேருந்து இப்போ நம்ம வீட்டுக்கும் கிளம்ப போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் 2 வீலரில் பீச்சுக்கு போன அனுபவம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பீச்சிலேருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா கார்லாம் நிற்கிது, எதுக்குடா நிற்கிது அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க கையாலேயே அடுப்பு, பானை எல்லாமே சூப்பராக செஞ்சு ரோட்டு ஓரத்தில் காய வச்சுட்டு இருந்தாங்க. சரி காரில் தானே வந்திருக்கோம், அடுப்பும் பானையும் வாங்கிட்டு போயிடலான்ட்டு இப்போ இவங்க பேரம் பேசிகிட்டு இருக்காங்க. இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுப்புலாம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டில் செஞ்ச மாதிரி இருக்குது. 150 ரூபா 200 சம்திங் சொல்லியிருந்தாங்க. மீன் குழம்பு, அதுக்கப்புறம் நான்வெஜ் செய்கிறதுக்காக மண்பானையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவாச்சும் தான் வருவோம். அதனால் இந்த மாதிரி சீசனில் வரும்போது இங்கே இருக்கிற அடுப்பு, பானைகள்லாம் நம்ம வாங்கிட்டு போகும்போது வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அங்கேருந்து இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். அம்மா பார்த்தீங்கன்னா 2 அடுப்பு வந்து வாங்கியிருந்தாங்க. இப்போ சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஷாப்புக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே டீலாம் சாப்பிட்டுட்டு போயிடலான்ட்டு ஒரு டீ ஷாப்பில் கார் நிற்கிது. நாங்கள் 2 வீலர் பின்னாடியே வந்திருந்தோம். நிறுத்திட்டு இப்போ டீ ஷாப்புக்கு தாங்க போயிட்டுருக்கேன். இந்த டீ ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பைபாஸில் தான் இருக்குது. பட் இங்கே டீ, அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடலான்ட்டு எல்லோரும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டீ ஷாப்புக்குள்ளே வந்திருந்தோம். ரித்திஷ், அதுக்கப்புறம் தர்ஷன், அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேவையான அளவு ஸ்நாக்ஸு, டீ எல்லாம் வாங்கியாச்சுங்க.
இந்த டே இப்படி தான் போச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. நியூ இயரும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தர்ஷனோட பிறந்த நாளும் இருந்துச்சு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொடியம்பாளையம் பீச்சில் வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட ஹவுஸ் வார்மிங் ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி 1 டைம் வந்து வீடியோஸ் வராமல் போகலாம். அதனால் வந்து நீங்கள் கோச்சிக்காதீங்க. ஒரு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் எடிட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கலைங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.